குமாரன் பரிசுத்தாவியானவரது திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்திற்கு ஏறி பரமபிதாவின் வலப்பக்கத்தில் மகிமையுள்ளவராய் வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட நீர் உமது இரத்தத்தினால் உமக்கு சொந்தமாக மீட்டுக்கொண்ட மானிடருக்கு ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிறீர். தேவரீர் பரத்துக்கு ஏறி எங்களுக்காக ஆண்டவரே பிதாவாகிய தந்தையிடம் வேண்டிக் கொள்ளவும், கர்த்தாவே நாங்கள் உமது மகிமையை தியானிக்கவும், உமது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் மகிழ்ச்சி அடையவும் நீர் அருளுகிறவரான பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை அளித்தருளும் சுவாமி. ஆமென். எந்த
உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எப்போதும் உம்மிடத்தில் உறுதியான பக்தியுள்ளவர்களாயிருக்கவும் மகத்துவமுள்ள உமக்கு உண்மையுள்ள இருதயத்தோடே பணிவிடை செய்யவும் எங்களை ஆண்டு நடத்தியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான 6ஆம் ஞாயிறு அல்லது கர்த்தர் பரத்துக்கு ஏறின திருநாளுக்கு பின் வருகிறதான 1ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமறை பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். முதலாவதாக இன்றைய நாளுக்குரிய திருமடல் பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய பேதுரு அடிகளாரின் 1ஆம் திருமடல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம் துவங்கி 11ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதி. அதனை வாசிக்க கவனமாக கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமடல் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர்தாமே இத்திருவார்த்தைகளை நித்திய வாழ்வுக்கென்று நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமேன். சாந்த குணமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கேறின திருநாளாகிய நாளுக்கு பின் வருகிறதான 1ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான நற்செய்தி பகுதியையும் வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய யோவானின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 26 தொடங்கி 16ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த யோவான் என்பாரது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம் துவங்கி 16ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சொன்னதாவது,
பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற சகாயர், அதாவது பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி பகர்வார். நீங்களும் முதலிலிருந்தே என்னோடு இருக்கிறபடியால் சாட்சி பகர்வீர்கள். நீங்கள் இடறி விழாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் உங்களை சபைக்கு விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுகிற எவனும் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதாக நினைக்கும் காலம் வருகிறது. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறிந்து கொள்ளாதபடியினால் இவைகளை செய்வார்கள். இவைகள் நடைபெறும் காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியினால் ஆதி முதலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்றார் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம். நற்செய்தியை வாசிக்க கேட்ட நாம் உலகனைத்திலும் உள்ள திருச்சபையாரோடு ஒன்றிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கடவுள் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான 6ஆம் ஞாயிறு அல்லது கர்த்தர் பரத்துக்கேறின திருநாளுக்கு பின் வருகிறதான 1ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளிலே அருளுரைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது ஏற்கனவே வாசிக்க கேட்டதான திருமடல் பகுதி. அதை மீண்டுமாய் நாம் பொதுவாக பயன்படுத்தும் மொழிபெயர்ப்பிலே வாசிக்க கவனமாக கேட்போம். தூய பேதுரு அடிகளாரின் 1வது திருமடல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம் தொடங்கி 11ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம் துவங்கி அதனுடைய 11ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதி. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக தனது சீடர்களிடத்திலே அவர் சில காரியங்களை சொல்லி, இதோ நான் போகிறேன், நீங்கள் இன்னின விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுவதற்காக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அருளப்படுவார் என்று சொல்லி கர்த்தர் அற்புதமாய் அவர்களை வழி நடத்தினார், ஆயத்தப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படி காத்திருந்த அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அருகாமையிலிருந்து பார்த்த அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே உற்சாகமாய் அவருக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். அவரோடு உடன் இருந்த பேதுரு சொல்லுகிறார், இவற்றை எல்லாம் சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எவ்வளவு பெரிய ஆயத்தம் பாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இப்பொழுது நாம் ஒரு வங்கிக்கு போகிறோம். ஒரு வங்கியிலே போய் எப்படி பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஒருவேளை நாம் பணம் எடுக்கும் இயந்திரத்தின் மூலமாக போய் பணம் எடுக்க போனாலும் கூட நாம் எப்படி பணத்தை எடுக்கிறோம்?
காத்திருந்து வரிசையில் நின்றுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவரது வாழ்வு அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. காத்திருப்பது என்பது மிக 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 இன்றியமையாத ஒன்று. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் இவைகளை வாசிக்க கவனமாக கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தையும் அதனுடைய 10ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 10வது வசனம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு என்ன? பரலோக ராஜ்யம், என்றென்றுமாய் அவரோடு வாழும் ஒரு வாழ்வு. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்த்தோமானால், அங்கே பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள், முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று பவுலடிகளார் எடுத்துரைக்கிறார். ஆகவே இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போன பின்பு அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனிதர்களது சாட்சி அவருக்காக இருக்கும் என்றால், அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரது சாட்சியும் இயேசுவுக்காக கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக தனது சீஷர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது பேதுருவினுடைய இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால், இந்த 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். முடிவு என்பது கண்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறது. மிகவும் பாதுகாப்பாக நிதானமான மனதோடு நிதான புத்தியோடு நம்மை நாமே காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் சொல்றாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவரது வாழ்வின் இன்றியமையாத பங்காகும். உங்கள் வாழ்விலே ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த நாட்களை பார்க்கும் பொழுது முடிவு சமீபமாயிற்று என்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சில வேளைகளிலே அவர் சில இல்லங்களுக்கு திடீரென்று சந்திக்க போவார். ஆனால் அவர்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டுவிடும், ஜனாதிபதி உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, குடியரசுத் தலைவர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு முதலே சொல்லிடுவாங்க. அவர் அப்படி ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார். அப்படி அவர் வர்றாருன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அவர் வருவதற்காக சில ஏற்பாடுகள் அங்கே நடைபெறும். அந்த வீடு அது வரைக்கும் எப்படியோ இருந்த வீடு மிக சுத்தமாக மிகவும் அருமையாக அலங்கரிக்கப்படும். ஏன்னா குடியரசுத் தலைவர் வர்றார், ஆயத்தமாக்கப்படும். பல தலைவர்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே,
உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அவர் வர்றார், ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லும்படியான ஜெபமாக அது இருக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்வு எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அவருடைய ஜெபமும் இருக்கும். உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அப்படிதான் ஜெபமும் இருக்கும். சொல்லுவாங்க, அவரவர்களுடைய தொழில் சார்ந்து இல்லைன்னா அவரவர்களுடைய சிந்தனை சார்ந்து அவர்களது சொற்கள் வெளிப்படும் என்று சொல்லுவார்கள். சில நேரங்களிலே அது உண்மைதான். ஒரு ஒரு வேளாண் பெருமகன், ஒரு விவசாயினிடத்திலே நாம் போய் கேட்போமானால் அவர் வாழ்க்கை முறை, அவரது சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அந்த வேளாண்மை சார்ந்த சொற்களாகத்தான் வெளிப்படும். ஒரு வியாபாரியிடம் பேசிக் கொண்டிருந்தோமானால் வியாபாரம் சார்ந்த சொற்கள் அதிகமாக அங்கு பயன்படுத்தப்படும். ஒரு மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தால் மருத்துவம் சார்ந்த சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். அது போன்றுதான் இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே இப்படி முனைப்பாக இருக்கிறவர்கள் அவரவர்கள் சார்ந்த துறையை அவர்கள் அதிகமாக பேசுவது போல, நம்முடைய குடியிருப்போ பரலோகம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றன. ஆக உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கே போதிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இவங்க தான் அவருக்கு சொல்லி அவர் செய்யற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட அதிக பிரசங்கித்தனமான ஜெபங்கள் உண்டு. அதே போன்று ஒரு சிலர் பார்த்தீர்களானால் அடிப்படைவாதிகளாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அடிப்படைவாதிகளாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்களது ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ இவங்க விசுவாசத்துல தான் உலகமே நிக்கிற மாதிரி அடிப்படைவாதிகளாக அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படிச்ச மேதாவிகளாக அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அவர் படிச்ச அந்த காரியங்களை எல்லாம் அந்த ஜெபத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்றார் பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எப்படி? இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு போதகர் ஒரு இல்லத்தை சந்திக்க போகிறார். அவருடன் அவருடைய குருசேகரத்தின் பொறுப்பாளர் ஒருவரும் போகிறார். 2 பேரும் போறாங்க. அந்த அம்மையார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது இந்த போதகருக்கு தெரிய வந்ததினாலே அவருக்காக ஜெபிக்கும்படியாக போகிறார். அங்கே போன போது இவர்கள் போட்டிருந்த ஆடையை பார்த்து, ஒருவேளை மருத்துவர்கள் தான் வருகிறார்களோ, இந்த கொரோனா காலம், கதவடைப்பு காலத்தில் இவங்க போனதுனால இவங்களுக்கும் மருத்துவமனை போன உடனே அந்த உடையை கொடுத்துட்டாங்க. இவங்க அங்கே உள்ள போன உடனே அந்த குடும்பத்தினர் என்ன நினைச்சிட்டாங்க, டாக்டர்ஸ் 2 பேர் வந்திருக்கிறாங்க, 2 மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்து அவங்கள்ட்ட பேச வந்தாங்க. இப்போ இவங்க போய், நாங்கள் மருத்துவர் இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் பாஸ்டருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகம் போன போக்க பார்க்கணும். இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்ற மாதிரி அவருடைய முகம் மாறுபட்டது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதை உணர்ந்து கொண்டு, சரி நாங்கள் சற்று நேரம் கழித்து வருகிறோம் என்று சொல்லி போய்விட்டார்கள். போய்விட்டு ஒரு மணி நேரம் கழித்து அவர்கள் மீண்டுமாக வருகிறார்கள். அங்கே இருந்தவங்க யாருமே இல்லை. அந்த அம்மையார் இருந்த அறைக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த வாயிற்கதவை அவர்கள் தட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த அம்மணியினுடைய கணவர் கதவை திறக்கிறார். கதவை முழுவதுமாக திறக்காமல் பாதி திறந்து வைத்துக்கொண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவருக்கு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், இல்லை அவர் உறக்கமாக இருக்கிறார், இப்பொழுது உங்களை பார்க்க முடியாது, அவருக்கு மருந்துகள் கொடுத்திருக்கிறார்கள், இப்பொழுது பார்க்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் அந்த கதவு இடுக்கு வழியாக அவர்களை அறியாமல் அங்கு நோக்கும் பொழுது அந்த அம்மையார் சத்தமாக அங்கே தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து சில நிகழ்ச்சி போய்கொண்டு இருக்கிறது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே அவங்க தொடர் ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அம்மா
படுக்கையில் உட்காந்து தொடர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன கணவர் என்ன சொல்றாரு? இல்லை, அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய நிலைமை இதுதான். ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுவது என்பது மிக 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 அரிதான காரியமாக இருக்கிறது. என்னைக்காவது ஒரு தடவை, அதுவும் மனசு வந்தா ஒரு ஜெபம், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதை குறித்து யாருக்கும் கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை கூட நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவர் சாட்சியாக இருக்கார், வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னதன் நிமித்தமாக அவரது சீஷர்கள் ஒருவரை தவிர அத்துணை பேரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அத்துணை பேரும் நிந்தை அடைந்தார்கள், அவமானப்பட்டார்கள், பரியாசம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு வரை ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள், நெருப்பிலே கொளுத்தப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையானார்கள். ஆனால் ஒருவர் கூட முறுமுறுக்கவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லும்படியான நிலைமை இருக்கிறது. ஒரு கொடிய விஷ கிருமிக்காக பயந்து போய் இருக்கிறவர்கள் வரப்போகிறதான நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் அஞ்சுவதாக தெரியவில்லை. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள்னு சொல்றாரு. முறுமுறுப்பில்லாமல், 8வது வசனம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லுகிறார். பேதுரு அடிகளார் அன்பை குறித்து சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். பிரியமானவர்களே, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்பது அது முதன்மையானதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியாததல்ல. அதில் பார்த்தீங்கன்னா திரளான அன்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அங்கே அன்பு என்பது முதன்மையானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்ப்போமானால், அன்பு என்பது அது தொடர் ஓட்டமாக இருக்க வேண்டும். மாரத்தான் போல தொடர்ந்து ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் அன்பு செய்தேன், நாளைக்கு நான் நேற்றே அன்பு செய்துட்டேன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. 3ஆவதாக நாம் பார்ப்போமானால், ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவது என்பது ஆழமான ஒன்றாக இருக்க வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார்? இதோ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நலமாய் இருக்கும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உமது சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி வியர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாக வரும் அளவிற்கு அவர் ஜெபம் செய்தார். ஆழமான அன்பு. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதன் மூலமாக இருவரது வாழ்வும் சிறப்படையும். மிக நன்றாக உள்ள ஒரு வாழ்வாக அது மாறி போகும். பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதே தான் சொல்றாரு ஞானி. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. ஆக இந்த நாட்களிலே இதோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே துன்புறுகிறவர்கள், இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள், இந்த வியாதிக்காக உதவி செய்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அன்புடையவர்களாய் இருக்கிறீர்களா? ஒன்பதாவது வசனத்துல சொல்றார், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல்.
உபசரிப்பது என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? யாருக்கு உபசரணம் நடக்கும்? யார் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்களுக்கு உபசரணம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உபசரிப்பு என்பது எப்படிப்பட்டவர்களுக்காக இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலேயே சொல்றாரு. அங்கே யூத ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, உங்கள் மத்தியிலே வசிக்கிறதான பரதேசிகளை உபசரியுங்கள்னு சொல்றாரு. விதவைகளையும் அனாதைகளையும் நீங்கள் உபசரியுங்கள்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உபசரிப்பாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசுவும் சொல்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோமானா, அங்கேயும் கூட நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. எப்படி? அந்நியர்களை உபசரிப்பதன் மூலமாக. தெரிஞ்சவங்களுக்கே விருந்து கொடுக்கிறதுன்றது அது மெய்யான அன்பு என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு அவன் செய்தான், நாளைக்கு நான் செய்கிறேன். இப்படிப்பட்ட அன்பாகத்தான் அது இருக்கும். அடுத்ததாக, மற்றவர்களை பாவத்துக்கு தூண்டுவதை போன்று உங்களது உபசரிப்பு இருக்கக்கூடாது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, குளிர் நாடுகளுக்கு போனோம்னா அங்கே வீட்டிற்குள் போன உடனேயே அவர்கள் ஒரு சில காரியங்களை செய்வார்கள். என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய மேல் கோட் அதை அவங்க தான் கழற்றி அங்கே மாட்டுவாங்க. அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கோட்டை கழற்றுறதுக்கு முன்னாலேயே அவங்க உங்களை கட்டி அணைப்பார்கள். அடுத்ததாக கோட்டை கழட்டி மாட்டுவாங்க. அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை கொண்டு போய் அங்கே நெருப்பின் அருகாமையிலே உட்கார வைப்பார்கள். நெருப்பு தணல் இருக்கும், அந்த தழலுக்கு பக்கத்தில் உங்களை உட்கார வைப்பாங்க. அதற்கு அடுத்து அவங்க உங்களை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, ஒயின் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. இன்றைக்கும் வழக்கம். குளிர் நாடுகளிலே அவங்க குளிர் இவ்வளவு எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குளிருக்காக. அது அவங்களுடைய கலாச்சாரம், வாழ்வியல் கலாச்சாரம் அது. அவங்க வெளியில் அந்த குளிரில் வர்றவங்களுக்கு, அந்த பனிக்காலத்தில் வர்றவங்களுக்கு கையெல்லாம் விரைச்சி போயிருக்கும். அவங்க என்ன செய்ய முடியாது, கையை உயர்த்தி அவங்களுடைய மேலடையை கழற்ற முடியாது. அதனால் அவங்க உதவி செய்வாங்க. அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொண்டு போய் அங்கே நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் நெருப்பு காய்ங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த சூடு உள்ள, அந்த குளிர் உள்ளே இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு மது அருந்துங்கன்னு சொல்லிட்டு அந்த திராட்சை மது கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, குளிர் நாட்டில் அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க அளவாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வெப்ப நாடு. இந்த வெப்ப நாட்டிலே வாலிப பிள்ளைகள் சோஷியல் கேதரிங்னு சொல்லி, இதோ நாங்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம், நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் மதுவை ஒருவருக்கொருவர் அங்கே அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் அதற்கும் மேலாக போய் சில கொடுமையான போதை மருந்துகளையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்படி நாம் செய்கின்ற அன்பு மற்றவர்களை பாவத்திற்கு தூண்டுவதாக அமையக்கூடாது. இதை போய் அன்புன்னு சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, 10-11 வசனங்களை நம்ம அடுத்து பார்த்தோமானா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 10வது வசனம், அவனவன் தன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 11வது வசனத்தை சொல்றார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருத்தன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே அவனவன் பெற்ற வரத்தின்படியே, என்ன வரம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வரம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மக்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம்.
அந்த வரங்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள். அதுவும் எப்படி பயன்படுத்த வேண்டுமா? தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். உங்களது திறன்களை, உங்களது தாளந்துகளை நீங்கள் கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து மற்றவர்களுக்காக, உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தா போதாது, அதை மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணி, ஆனா ஒரு வேத வசனத்தையும் சொல்லாதபடி பிரசங்கம் பண்ணா கேட்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஏற்ற இறக்கமா பல எடுத்துக்காட்டுகளோட ஒரு அருமையா பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் போதிக்காவிட்டால் அது போதனையே அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களானால் கிறிஸ்துவையே சென்று அடையும். இன்றைக்கு எல்லாரும் கேட்குறாங்க, என்னையா வருவாருன்னு சொல்றீங்க, இன்னும் வரல. இதற்கு உங்களது பதில் என்ன? நீங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவங்களா இருக்க நீங்க எப்படியா இப்படியெல்லாம் செஞ்சீங்க? கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க சண்டை போட்டுக்கிட்டு எப்படி நீங்க காவல் நிலையத்துக்கு வர்றீங்க? அதன் விளைவாக நீங்க எப்படி நீதிமன்றத்துக்கு வர்றீங்க? ஏன் சில நேரங்களிலே நீங்கள் காவலர் பாதுகாப்புக்காக நீங்கள் போகிறீர்கள்? இதெல்லாம் கேட்குறாங்களே. அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகரது வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போகிற போக்கிலே உள்ள வாழ்வாக இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நயாகரா சிண்ட்ரோம்னு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த உலகத்திலேயே ஒரு ஆச்சரியமான இடங்களில் நயாகரா நீர்வீழ்ச்சியும் ஒன்று. ஆனால் அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி அங்கே நீர்வீழ்ச்சியாக விழுவதற்கு முன்பதாக அது நெடுந்தூரம் பயணமாய் வருகிறது. அந்த வருகின்ற பாதை மிகவும் அழகான ஒரு பாதை. இரு மருங்கிலும் நல்ல அடர்ந்த காடு, பலவிதமான விலங்குகளையும் பலவிதமான பறவைகளையும் நாம் அதங்கே பார்க்கலாம். அப்ப ஒருவர் அங்கே வந்து கொண்டு இருக்கிறார் என்றால், ஒரு படகுல வர்றாருன்னு வைங்களேன். அப்படி படகுல வந்துகிட்டே இருக்கிறார்னா அந்த இயற்கையின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே வருவார். அப்படி ரசித்து கொண்டே வருகிறவர் அதிலே லயித்து போய்விடுவார், அதிலேயே மூழ்கி போய்விடுவார். அந்த இயற்கை காட்சிகளிலேயே, அது இதமான காற்று, இயற்கை காட்சி, இதில் அப்படியே மறந்து போய்விடுவார். போகிற போக்கில், அந்த தண்ணீர் போகிற போக்கிலேயே போய்கிட்டு இருப்பார். விளைவு என்ன ஆகும் தெரியுமா? கடைசியாக படகு வேகமாக செல்ல தொடங்கும். அப்பதான் யோசிப்பார், ஆகா நீர்வீழ்ச்சி அருகாமையில் வந்து விட்டது என்று சொல்லி துடுப்புகளை போடுவார். ஆனால் துடுப்புகள் பலனளிக்காது, அந்த நீர்வீழ்ச்சியிலே போய் விழுந்து விடுவார். இன்றைக்கு அநேகரது வாழ்வு இப்படிப்பட்ட வாழ்வாகத்தான் இருக்கிறது. ஒரு விவசாயி தனது வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். அப்படி திரும்பிக் கொண்டிருக்கையிலே அங்கே வழியிலே பார்த்தீர்களானால் ஒரு அன்னப்பறவை விழுந்து கிடக்கிறது. அந்த அன்னப்பறவையை அவர் தூக்கி கொண்டு போகிறார், வீட்டிலே கொண்டு போய் அதை பராமரிக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் அன்பாக, எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது, அதனுடைய அழகு எவ்வளவு மஞ்சளாக, சிவப்பு மஞ்சளாக எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அந்த விவசாயியினுடைய பிள்ளைகள் அந்த அன்னப்பறவை மீது அன்பை செலுத்தினார்கள். அதனுடைய காயம்பட்ட சிறகிற்கு அவர்கள் மருந்து வைத்து கட்டினார்கள், அதை அன்பாக பார்த்து கொண்டார்கள். ஆனால் அந்த அன்னப்பறவையினுடைய எதிர்பார்ப்போ,
அடுத்த வருடம் தனது பறவை கூட்டம் வரும் பொழுது எப்படியாகிலும் அந்த பறவை கூட்டத்தோடு போய்விட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தது. ஆக அந்த காலமும் வந்தது. அந்த பறவைகள் சத்தம் போட்டுக்கொண்டே வந்தன. அப்படி வரும் பொழுது இதுவும் ஓடி போய் எழுந்து பறக்கும்படியாக முயற்சி செய்தது. ஆனால் அந்த சிறகு அந்த அளவிற்கு பலப்படவில்லை. ஆகவே அது தோற்று போனது. மீண்டுமாக இந்த விவசாயியின் பிள்ளைகள் அந்த பறவையை மிக அருமையாக பராமரித்தார்கள். அதற்கு வேண்டிய நல்ல உணவை கொடுத்தார்கள். அதற்கு மீது அன்பு செலுத்தினார்கள். சிறிது சிறிதாக அந்த அன்னப்பறவை அந்த விவசாயியின் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த தொடங்கியது. 2வது வருடமும் வந்தது. அந்த அன்னப்பறவையின் கூட்டம் தொடர்ந்து வந்த பொழுது இது சத்தம் போட்டுக்கொண்டே எழுந்து பறக்க தொடங்கியது. எழுந்து பறந்தது. ஆனால் அதிக உயரத்திற்கு அதால் போக முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் கொடுத்த உணவு அதனுடைய எடை அதிகமாக போய்விட்டது. ஆக மீண்டும் அது அந்த வீட்டிற்கே திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது அந்த வீட்டில் ஒருவராக அது மாறி போனது. 3வது வருடம் வந்தது. அந்த அன்னப்பறவை வானத்தை ஏறிட்டு பார்க்கவே இல்லை. அது அந்த பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்வு. அநேக கிறிஸ்தவர்களது வாழ்வு இப்படித்தான். ஆரம்பத்திலே ஆண்டவரது அன்பை ருசித்தவர்கள் அதிகமாக அன்பு செலுத்த தொடங்குகிறார்கள். ஆனால் தொடர்ந்து பார்ப்போமானால் அவர்கள் சிறிது சிறிதாக விலகி போய் விடுகிறார்கள். இதைத்தான் நயாகரா சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள். பழக்கத்திற்கு அடிமையாகி போவது. அன்பானவர்களே, நாம் யார்? இந்த உலகத்திலே நாம் எப்படி வந்தோம்? நமக்கும் கடவுளுக்குமான உறவு என்ன? நமக்கும் கடவுளுக்குமான இடையிலே மத்தியஸ்தர் யார்? இப்பொழுது நம்மை வழி நடத்துகிறவர் யார்? இதற்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாகவே நாம் போகிற போக்கிலே போக மாட்டோம். அன்பானவர்களே, அதற்கு மாறாக நம்முடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பதிவு என்னவென்றால் அது பீமா மனநிலை. ஆங்கிலத்திலே BEMA என்று சொல்லுவார்கள். பீமா மனநிலை. இது கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு பொதுவான சொல். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியாய ஸ்தலம். இந்த எண்ணம் எப்பொழுதும் ஒவ்வொரு கிறிஸ்தவரது மனதிலும் இருக்க வேண்டும். நியாயஸ்தலம், நியாயாதிபதி. நியாயஸ்தலத்து மேல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? நியாயாதிபதி. பிலாத்து நியாயாதிபதி ஸ்தானத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்போஸ்தல நடபடிகளிலே பார்ப்போமானால் கல்லியோன் என்பவன் அங்கே நியாய ஆசனத்திலே உட்காரப்படும்படியாக அங்கே யூதர்கள் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நியாய வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை நமது மனதிலே பதித்து வைத்திருந்தோமானால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கார், இதோ நான் மீண்டுமாய் வரப்போகிறேன், நியாயாதிபதியாய் வரப்போகிறேன், இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய பதில் என்ன? தொடர்ந்து நாம் ஆழமாக உறுதியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். விசுவாசத்தின் வாழ்வாக இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது ஒரு ஆண்டவரை எல்லாருமாக சேர்ந்து மகிமைப்படுத்தும் வாழ்வாக அது இருக்க வேண்டும். எல்லாரோடும் பொறைமையுடைமை, எல்லாரோடுமான அனுசரித்து போகும் அந்த முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும். ஆகவே இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். இதோ நமக்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை அருளுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அடுத்த வாரத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? திரியேக கடவுளில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து நமது உள்ளங்களில் வாசமாய் இருக்க போகிறார் என்றால், அவரே நமக்கு ஆசிரியராக போதகராக இருந்து போதிக்க போகிறார் என்றால் நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? நமது உள்ளம் எந்த அளவிற்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? அவர் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர்.
அப்படியானால் நமது உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், நமது உடல் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், நமது பேச்சு எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், நமது வாழ்வு முறை எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். ஆயத்தமாகும். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பதற்கு நாம் ஆயத்தமாகும். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆண்டவரே ஆலயத்திலே வந்து ஐக்கியமாய் இருக்க முடியாமற் போனாலும் இந்த ஊடக சாதனத்தின் வழியாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவும், ஆண்டவரே உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே உமோடு இணைந்து ஜெபிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. இதோ தூய பவுல், தூய பேதுரடிகளார் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முடிவு சமீபமாயிற்று ஆண்டவரே கர்த்தாவே. ஜெபம் பண்ணுவதற்கு ஊக்கமாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே மற்றவர்களுக்கு நல்ல உக்ரானக்காரரை போல பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனத்தின்படி போதிக்க கடவன். இவை எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும் என்ற இந்த எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களிலே வந்து வாசமாய் இருந்து எங்களை ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரது ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் உலக மக்கள் அனைவரோடும் என்றும் என்றுமாயிருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென். சபையாருக்கு அறிவிப்பது, இந்த 144 தடை உத்தரவின் காரணமாக சபையார் யாரும் ஆலயத்திற்கு வந்து ஐக்கியமாக கூடி இருக்க முடியவில்லை. ஆகவே இந்த நாட்களிலே ஊரடங்கு தளர்வு பல விதங்களிலே வருகின்ற பொழுது ஆலயமும் திறக்கப்படும்படியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். அரசு அதற்கேற்ற தளர்வை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அடுத்த அறிவிப்பு, திருமண அறிவிப்பு. ஆண்டவரின் அருளால் திருச்சி TELC சியோன் நமது ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஆர் கில்பர்ட் சாமுவேல், திருமதி ஜி பாலின் சாந்தி அவர்களின் மகன் செல்வன் கே ஜார்விஸ் சாலமோனும், திரு டி ஸ்டீவன்ஸ், திருமதி எஸ் பூங்கோதை அவர்களின் மகளும், நமது சபையைச் சேர்ந்தவருமான செல்வி எஸ் ஜெனிஃபரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கின்றனர். இச்செய்தி இப்போது முதன் முறையாக அறிவிக்கப்படுகிறது. இவர்களது திருமணத்திற்கு ஏற்புடைய தடை இருக்குமானால் அதை அறிந்தவர் திருமணத்திற்கு முன்னதாகவே எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். கடவுள் திருமணத்திற்கு ஆயத்தமாகும் இப்பிள்ளைகளுக்கு தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி தொடங்கவும் இறைப்பற்று உள்ளவர்களாய் வாழவும் அருள் செய்வாராக. ஆமென். தேவ
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, இதோ உலகளாவிய திருச்சபையாக ஆண்டவரே சுவாமி, உமது திரு சமூகத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எல்லா நாடுகளும் ஆண்டவரே இந்த கொடிய கொரோனா என்கின்றதான விஷக்கிருமியின் மூலமாக வருகிற வியாதிக்காக, சுவாச பிரச்சனைகளுக்காக, அதன் மூலமாக ஏற்படுகிற மரணத்துக்காக ஆண்டவரே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆண்டவரே கொடுமையான இந்த வியாதியின் காரணமாக ஆண்டவரே அநேக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் சுவாமி. உமது சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, திருச்சபையாக ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உமது சமூகத்திலே எங்களை அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, இதோ சுவாமி, நாங்கள் கிறிஸ்தவர்களாக உம்மீது உள்ள விசுவாசமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் எவற்றிலே தவறி இருக்கிறோம் கர்த்தாவே? எங்கள் பாவங்கள் ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் உமது பரிசுத்த தூய இரத்தம் கொண்டு எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் கர்த்தாவே. இதோ சுவாமி, ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டும்படியாக உமது திரு சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். நன்றி சுவாமி. அன்பின் ஆண்டவரே, உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து மோட்ச வீட்டை அடைந்து மகத்துவம் நிறைந்த உமது வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, மீட்பின் சுவிசேஷத்தை ஆண்டவரே அவர் மூலமாக எங்களுக்கு நீர் அருளினமைக்காக உமக்கு நாங்கள் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் இப்போது உமது மகிமையை பற்றி கேட்டறிந்த அருமையான இந்த செய்தியை மனதில் வைத்து தியானித்து ஆண்டவரே பரம வீட்டை பற்றிய சிந்தையோடு இந்த உலக வாழ்க்கையை நடத்தி எங்கள் தலைவராகிய தேவரீர் உம்மை முழு மனதுடன் நாடி கடைசியில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் பாலித்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காக, எங்கள் மகாகணம் தரங்கை பேராயருக்காக, கணம் ஆலோசனை சங்கத்திற்காக, ஒவ்வொரு ஆயர் பெருமக்களுக்காக ஆண்டவரே, இதோ சுவாமி எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்வு வாழ அருள் தாரும். இதோ சுவாமி, திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புது ஊழியரை கொண்டு அநேக ஆத்தும அறுவடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக அதிகாரிகளுக்காக கர்த்தாவே, இதோ சுவாமி இந்த ஆண்டவரே கர்த்தாவே தொற்று நோய் பரவும் இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும், குறிப்பாக எங்கள் குடியரசுத் தலைவரும் அவரோடு இணைந்து செயல்படுகிற மத்திய அமைச்சரவையும் மாநில அமைச்சரவைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களோடு கூட அரசு அதிகாரிகளுமாக, மருத்துவர்களுமாக, காவலர்களுமாக, துப்புரவு பணியாளர்களுமாக என்று ஒவ்வொரு துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் பாதுகாக்கப்பட உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே சுவாமி, இதோ இந்த நாட்களிலே இந்தியாவிலே ஆண்டவரே இந்த தொற்று அதிகமாக பரவி வருகிறது. ஆண்டவரே சுவாமி, மரணம் அதிகமாக இல்லாதபடி எங்களை பாதுகாத்தருளும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ சுவாமி பயணத்தில் இருப்பவர்களுக்காக, அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்து செல்லுகிற ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எப்படியாயினும் தங்களது இல்லங்களுக்கு போய்விட வேண்டும், சொந்த ஊருக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி கால்நடையாக மிதிவண்டியிலே கர்த்தாவே கிடைக்கின்ற வாகனங்களிலே பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற பேராபத்துக்களை நினைத்து கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்பட்ட ஆண்டவரே மரணங்களை நினைத்து நாங்கள் பரிதவித்து போயிருக்கிறோம் சுவாமி. செல்லும் பாதையிலே உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதோடு கூட அரசினுடைய ஆண்டவரே அதிகமான அடக்குமுறைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. உலகமெங்கிலும் ஆண்டவரே சுவாமி இப்படியாக இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அரசு அதிகாரங்கள் பணக்காரர்களுக்கும் ஆண்டவரே மட்டுமே செயல்படுகிற போக்கு நீங்கி இந்த ஏழை மக்களுக்காக இறங்கி செயல்படுகிற அரசாக மாற உம்மிடத்திலே செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கர்த்தாவே, இதோ சுவாமி கர்ப்பிணி பெண்களுக்காக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே துன்புறுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இயற்கை ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும். இந்த கோடை காலத்திலே எந்த விதமான மற்ற தொற்று நோய்கள் வராதபடி உம்மிடத்திலே செபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பள்ளிகள் எப்பொழுது திறக்கும் தெரியாது, ஆலயங்கள் எப்பொழுது திறக்கும் தெரியாது சுவாமி. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறிய சிறிய தொழிற்சாலைகளும் ஆண்டவரே கர்த்தாவே விரைவிலே திறக்கத்தக்கதாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாம் சுமூகமாக ஆண்டவரே பழைய நிலைமைக்கு திரும்ப உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இதோ எங்கள் குருசேகர மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் உமது பாதுகாப்பின் கரத்தில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமது கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவரது ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவ கடன்களை மன்னித்தரணும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாகிறோம். தீமை நின்று எங்களை ரட்சித்தரணும். அதேனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மீது பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.